அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு கேஜிஎம் கமாலி சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி. அது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சேனல் இருந்த உறுப்பினராக இருந்த நம்ம நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து தவறிட்டார். அவர் இல்லாதனால நமக்கு அவங்க ஃபேமிலி ஆகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம சேனல் ஆகட்டும் ரொம்ப பெரிய இழப்பாகவே இருக்குது. அந்த இழப்புலேருந்து இன்னுமே நம்மளால் மீண்டு வர முடியல. ஆனால் அவர் ஆரம்பித்த சேனலுங்கிறதுனால நம்ம அதே நோக்கத்தோடு நம்ம கொண்டு போகிறதுக்கோசரம் நம்ம மறுபடியும் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். வந்து கண்டென்ட்டுக்காக போடல, அவர் இல்லாதது எவ்வளோ பெரிய இழப்புன்னு வந்து உங்கள் வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் காமிக்கணுங்கோசரம் தான் நாங்கள் போடுறோம் அந்த வீடியோவை. அந்த வீடியோ வந்து இப்போ ப்ளே ஆக போகிற ஏவியில் வந்து பாருங்கள். சாகர வரைக்கும் ஒன்னா இருக்கல நீடா, இப்ப தனியா விட்டு ஓட பாக்குறேன். பற்றி சொல்லணும்னா, அவரு சம்பாதிச்ச சொத்து எல்லாமே வந்து தனக்குன்னு வச்சுக்காம உதவி கேட்கறவங்களுக்கு வந்து உடியாந்து நல்லா செய்வாரு. பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவர் இறுதி ஊர்வலத்தில் கூட நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் போவோம்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் ஊர்ல இருந்து தேனி, நாமக்கல், மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லா பக்கம் இருந்து வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 பொண்ணுங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்திருக்குது அவருக்கு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பழகிட்டு இந்த மாதிரி இடையில விட்டுட்டு போயிட்டாரேன்னு ரொம்ப மனசு உடைஞ்சிட்டோம் எல்லாருமே. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? பங்காளியவர் வந்து நம்மளோட ரொம்ப வருஷமா நம்மளோட தான் இருந்தாரு. பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்து வீட்லயும் ஒரு நபர், நம்ம வீட்டில் எப்படி ஒரு மகன் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாத்து வீட்லயும் மகனா வந்து தெரிஞ்சாரு. இப்போ அதனால வந்து நாங்கள் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட அத்தை மாமாட்ட போய் அந்த கேட்டோம். அவர் இரு சடங்கப்போ கேட்டோம். நாங்கள் இந்த மாதிரி எங்கள் காங்கியத்திலே நாங்கள் வந்து காங்கிய மண்ணிலே வந்து அவரை அடக்கம் பண்ணணும்,
இந்த மாதிரி அப்படின்னு கேட்டோம். அவங்களும் வந்து சரி உங்க ஊர்ல நீங்க வந்து இறுதி சடங்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து கொடுத்துட்டாங்க. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாயிருச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இறந்தாங்கன்னா அவங்க சொந்த ஊர்ல தான் வந்து அடக்கம் பண்ணுவாங்க. ஆனா அதையும் மீறி ஊருக்கு இறுதி சடங்கு பண்ணுன்னு சொல்லி கொடுத்ததுக்காக அவங்க உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். பாத்துக்கிட்டீங்கன்னா பிரபலமான ஒருத்தர் வந்து இறுதி சடங்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி காங்கியத்துல மக்கள் கண்ணீர் வெள்ளத்தோட அங்க வந்து இறுதி சடங்கு பண்ணணும். என்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லாம போக மாட்டீங்களா? பாடுறா என்ன பாடுறா சொல்லிவிடாது அந்த அலைகள் எல்லாம் ஆழ்மடா அந்த காத்துக்கு மனிதரை பாடுங்கள் சடங்குல நண்பர்களோட குடும்பத்தோட கதறலோட நம்ம பெற்றோட துணையுடனும் எங்களோட தலைமையிலும் நாங்கள் வந்து இறுதி சடங்கை நல்லபடியாக சிறப்பாக முடிச்சிட்டோம். கூட நிக்கிற துரோகத்தை தானே நீ பாக்குற? என் விசுவாசத்தை நீ பார்த்ததில்லையே.
பங்காளி அப்படின்னு சொன்னாலே ஒரு சிரிப்பு, சிரிச்சிட்டு இருந்த டைம்லாம் போய் பங்காளி அப்படின்னு சொன்னாலே ஒரு கண் ஓரத்தில் லைட்டாக ஈரம் வருது. ஏன்னா அவங்களோட இழப்பு வந்து ஒரு மிகப்பெரிய, யாருனாலையுமே அதை ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. சிவா வந்து எத்தனையோ லாசஸில் எவ்வளவோ இதில் என் கூட இருந்து என்னை அழைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸை இப்படி கொடுத்துட்டு பாதியில் போவோன்னு நினச்சி கூட பார்க்கல. நட்புக்காக படத்தில் வந்து இவன் சொந்தம் கொண்டதும் நட்புக்காக செய்த தியாகம் முழுதும் நட்புக்காகன்னு ஒரு லைன் வரும். அந்த லைன்ஸ் வந்து எக்ஸாக்டாக சூட் ஆகிறது வந்து பங்காளிக்கு மட்டும்தான். ஏன்னா பங்குனா அது பங்கு தான். பங்கு அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண யாருனாலையும் முடியாது. கூடவே இருப்பான், ஒரு பேக் போன் மாதிரி இருந்தான் பங்காளி. என்ன சொல்றதுன்னு தெரியல. ரியலி மிஸ் பங்கு. நாங்கள் எல்லாருமே வந்து உங்களை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதாவது வந்து உங்களை மாதிரி ஒரு கேரக்டரை நீ பார்க்க முடியுமோன்னு எங்களுக்கு நிஜமாக தெரியல. ஏன்னா எந்த ஒரு கோபம், எந்த ஒரு கஷ்டம் எது இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க. அதே சமயம் யாராவது உங்கள்கிட்ட வந்து கோபமாக பேசினாலோ, ஏதாவது வெறுப்பாக அவங்க உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டா கூட நீங்கள் அவங்கள்ட்ட பதிலுக்கு அதே மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. நீங்கள் எப்போவுமே ஸ்மைல், எப்போவுமே சிரிப்போடு தான் இருப்பீங்க. அதாவது வந்து எல்லாத்துக்கிட்டேயும் யதார்த்தமாக பழகுவீங்க. அது யதார்த்தம்னா உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். நிஜமாக உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இல்லைனாலும் எல்லாத்தோட மனசுலையுமே எப்போவுமே நீங்கள் இருப்பீங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற பங்கு. ஐ மிஸ் யூ பங்கு. பங்காளி, மிஸ் யூ ஸோ மச் பங்காளி. யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நீ பாட்டு போயிட்டேன். நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சீரியஸாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து அவன் வந்து கூட இருக்கிறது வந்து ஒரு அவ்வளோ எங்களுக்கு டச்சபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி அவன் இல்லைங்கிறது வந்து எங்களால் அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ண முடியல. நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவனை வந்து எவ்ரி இயர் நினச்சி பார்க்கணும். அவனோட நினைவுகள் நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம கூட தான் இருக்கான், ஆனால் வந்து தொட்டு பார்க்க முடியாமல் பேச முடியாத ஒரு இடத்துல இருக்கான். ஸோ வந்து மிஸ் யூ சிவா. என்ன பங்கு, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கிறேன். நான் என்கிட்ட மட்டும் சொல்லாமல் தான் போயிருக்கிறேன். கடைசியாக உன்னை பார்க்கும்போதாவது சொல்லியிருக்கலாமாடா. ஊருக்கு போயிட்டு வரணும்னா சொல்லியிருக்கோம்ல. எல்லோரும் சொன்னீங்கடா, எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்க. நான் என்கிட்ட மட்டும் சொல்லாமல் போயிட்டு தான் பங்கு. எங்கள் அப்பா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா அழுகாரு. ரொம்ப நாள் கழித்து அழுகிறது அன்னைக்கு தான் பார்த்தேன் எங்கள் அப்பா அழுகிறது. எப்பயும் எங்கள் ஃபேமிலியில் நீயும் ஒருத்தனாக தான் இருப்ப. எல்லாரோடைய ஃபேமிலியிலையும் நீ ஒருத்தனாக தான் இருக்கிற இப்போ வரைக்கும். மிஸ் யூடா பங்காளி, மிஸ் யூ. பங்கு என்ற லிட்டில் ஜான், அவரை வந்து எனக்கு ஒரு 2-3 வருஷமாக தான் தெரியும். அந்த 2-3 வருஷத்துலேயே இப்படி போவாருன்னு நான் யாருமே எதிர்பார்க்கல. பழக்கவழக்கத்தையும் சரி, அன்புலையும் சரி, அன்பு காட்டுறதுலையும் சரி, ஏதோ ஒரு வேலையிலையும் சரி, எல்லாமே முன்ன நின்று பார்க்குற ஆள், எல்லாத்தையும் சகஜமாக பழகக்கூடிய ஆள். ஆனால் இப்போ வந்து என்னென்னா திடீர்னு ஒரு ஊருக்கு போகிற நேரம் சரியில்லை அப்படின்ட்டு போனார். அது அப்படியே எங்களை விட்டு அப்படியே போயிட்டார். ஐ ரியலி மிஸ் யூ பங்கு. எல்லாத்துக்கும் வந்து நல்ல நண்பன் கிடைப்பாங்க எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பழகின பழக்கத்திலேயே ரொம்ப யதார்த்தமான ஒருத்தர் அப்படின்னா என் பங்காளி சிவா. ஐ மிஸ் யூ பங்கு.
இந்த மாதிரி ஒருத்தரை நான் இப்போ வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒருத்தர் கூட நான் என்ஜாய் பண்ணதும் கிடையாது. எந்த இடத்துலையும் கோவப்பட மாட்டேன், யாருக்காக எதையும் விட்டு கொடுத்து போக மாட்டேன். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் சரிசமமாக பழகுவேன். பெரியவனாக இருந்தாலும் சின்னவனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். பங்கு எல்லாத்துட்டையும் நீ வந்து வாழ்ந்த நாட்கள் கம்மியாக இருந்தாலும் ஆனால் நீ மனசில் இடம் பிடிச்சது வேறு லெவல் பண்ணு. இந்த மாதிரி ஒருத்தரை இப்போ வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்துட்டேன். இருந்தால் அப்புறம் வந்து வந்து எப்படின்னா எல்லா இடத்துலையும் எங்களுக்காக நீ வந்து இல்லை. எந்த இடத்துலையும் வந்து உன் வீட்டு விசேஷம் மாதிரி என் வீட்டு விசேஷத்தில் வேலை செஞ்சாலும் உன் விசேஷத்துக்கு வேலை செய்ய எங்களால் முடியாமல் போச்சு. உனக்கு டைம் சரியில்லை, நாங்கள் எங்களுக்கு தான் டைம் சரியில்லாமல் போச்சு. நீ போயிட்டு நிம்மதியாக எங்களுக்கு தான் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மனசுலையும் சரி எல்லாத்துலேயும் சரி நீ இருந்தால் பரவாயில்லைங்கிற மாதிரி பேர் சொல்ல வச்சு போயிட்டேன். இருக்கிறப்ப பங்கு இருந்து இப்படி பண்ணுவார்ல அப்படிங்கிற மாதிரி நீ பேர் வைக்க போனேன். நீ வாழ்ந்த நாட்கள் கம்மியாக இருந்தாலும் எங்கள் மனசில் வந்து நீ எப்பவுமே அழியாத வரமாகவும் சொத்தாகவும் இருக்கிற. இதுக்கு மேலே எங்களுக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியல. இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. ஐ மிஸ் யூ ஸோ மச் பங்கு. மிஸ் யூ பங்கு சிவானா. யாரும் எதிர்பார்க்காத விபத்து. மிஸ் யூனா. சிவா, நீ எங்களெல்லாம் விட்டுட்டு போய் 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ வரைக்கும் நீங்கள் கூட இல்லைங்கிற ஒரு விஷயத்த வந்து எங்களால் நம்பவே முடியல. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகமே. ஆனால் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தவிக்க விட்டுட்டு போயிட்டேன். நீ இல்லைங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு நீ எங்களுக்குள்ளே எப்பயுமே வாழ்ந்துட்டு இருப்பீங்கிறது உண்மை. உன்னோட பிளேஸை யாருனாலையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது சிவா. உன் ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையும். மிஸ் யூ சிவா. உங்களோட இடத்த யாராலையும் வந்து பூர்த்தி பண்ண முடியாது. ரியலி மிஸ் யூ பங்கு. தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான், பிறக்கென வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான். உன்னை விடவும் எனக்கு வேறு உறவு இல்லையடா, என்னை என்றும் வாழ வைக்க